ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம். நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குரூப் 2A மெயின்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 27 ரீசனிங் டாபிக் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த 27 ரீசனிங் டாபிக் தான் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 20 டாபிக் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அந்த 20 டாபிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லாஜிக்கல் ரீசனிங் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்லையும் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்லயும் உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த டாபிக். இது பாத்தீங்கன்னா அந்த 27 டாபிக்ல முதல் டாபிக்கா இருக்கும் அனாலஜி. ஓகேங்களா? ஸோ அனாலஜி அப்படிங்கிற அந்த முதல் டாபிக், அதாவது ஒத்த தன்மை அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். ஸோ அந்த இது இருக்கும். ரொம்ப ரொம்ப பேசிக்கானதுதான். ஓகேங்களா? ஸோ எல்லாராலையும் அட்டன் பண்ணக்கூடிய டாபிக் தான். இருந்தாலுமே நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட். எந்த அளவுக்கு குயிக்கா நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்ம வந்து எந்த அளவுக்கு முன்னாடி இருக்கும், எந்த அளவுக்கு சீக்கிரமா எக்ஸாம் முடிக்கிறோம் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? ஸோ அனாலஜி கிளாசிபிகேஷன் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப பேசிக்கானதான், ஜென்ரலா தான் இருக்கும். நீங்க வந்து கொஸ்டின் எழுதணும், அதுக்கான ஃபார்முலா மனப்பாடம் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து பக்கம் பக்கமா எழுதணும், சம் போடணும், இப்படி எல்லாம் அவசியமே கிடையாது. ரொம்ப ஈஸியா நீங்க பார்க்காமலே, அதாவது ஒர்க் அவுட் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. எந்த ஒரு இடத்துலயும் நீங்க ஒர்க் அவுட் பண்ண வேண்டியதுல ஒரு டாட் கூட நீங்க வைக்க வேண்டியது கிடையாது. கொஸ்டினை படிக்கிறீங்க, அதுக்கான ஆன்சர் யோசிக்கிறீங்க, அதுக்கப்புறம் டிக் அடிக்கிறீங்க, அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ ஆனா எந்த அளவுக்கு வேகமா நம்ம அதை டிக் அடிக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்து தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஜென்ரலா தான் கொடுத்துருப்பாங்க. பொதுவா நம்ம கேள்விப்பட்ட விஷயம், படிச்ச விஷயம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஜென்ரலா தான் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்தாலே போதும், உங்களுக்கு அனாலஜி கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ அனாலஜில பாத்தீங்கன்னா 9 மாடல் இருக்கு. ஓகேங்களா? ஸோ 9 மாடலும் ஒவ்வொன்றா நான் சொல்லித்தரேன். ஸோ பொறுமையா கவனிங்க. எந்த மாதிரி அப்ரோச் பண்ணணும், எப்படி வந்துச்சு அப்படின்னா எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கறத நீங்க ஈஸியா கத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்தாலே போதும், தெளிவா கவனிங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகேங்களா? பார்க்கலாமா? பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது இந்த மாதிரி ஈஸ்ட் போட்டு கொடுத்துருவாங்க, விகிதத்துல கொடுத்துருவாங்க. இந்த ரெண்டு ஒண்ணு, அதுக்கப்புறம் இந்த ரெண்டு ஒரு குரூப். ஓகேங்களா? ஸோ அனாலஜி அப்படின்னா உங்களுக்கு ஒத்த தன்மை அப்படின்னு சொல்லுவோம். என்னது? ஒத்த தன்மை. அதாவது கிளாசிபிகேஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுல என்ன பார்த்தோம்? கிளாசிபிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆட் மேன் அவுட் பார்த்தோம். ஓகேங்களா? சோ அதாவது இருக்கிறதுலயே எது வித்தியாசமா இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா அவங்க கொடுத்திருக்க ரிலேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒத்த தன்மை இருக்கிறதா தூக்கணும், அவ்வளவுதான். வேற எதுவுமே கிடையாது. அதுக்கு ரிலேட்டடா இருக்கிறத நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? சோ பாருங்க, இந்த மாதிரி விகிதத்துல கொடுத்துருவாங்க. ஒரு விகிதம் கொடுத்துருவாங்க, இந்த இடத்துல டபுள் ஈஸ்ட் போட்டு இன்னொன்னு மட்டும் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த இடத்துல என்ன வரும்? அப்ப இதுக்கு உண்டான ரிலேஷன் என்ன இங்க இருக்கு இல்லையா, இந்த ரெண்டுக்கு உண்டான ரிலேஷன் என்னன்னு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் இங்க இருக்கிறதுக்கும் அவங்க கொடுத்திருக்க ஆப்ஷனுக்கும் இந்த ரிலேஷன்ல வர்ற மாதிரி என்ன வருதுன்னு பார்க்கணும். ஓகேங்களா? அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். பாருங்க, இப்ப நியூஸ் பேப்பர் பிரஸ். ஓகேங்களா? சோ பிரஸ்ல தான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியூஸ் பேப்பர் பிரிண்ட் பண்ணுவாங்க, இது தெரியும் தானே. அப்போ கிளாத் வந்து எந்த இடத்துல வரும்? ஓகேங்களா? சோ கிளாத் எங்க மேக் பண்ணுவாங்க? மில்லுல தான் மேக் பண்ணுவாங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன? மில். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி தமிழ்லயும் உங்களுக்கு கேள்விகள் இருக்கும், இருந்தாலுமே நீங்க இங்கிலீஷ்ல பாத்துக்கோங்க. ஓகேங்களா? சோ தமிழ்ல கொஸ்டின் நீங்க படிச்சாலும் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் நீங்க இங்கிலீஷ்லயும் பாத்துக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். தமிழ்ல உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது தவறுகள் வரலாம். ஓகேங்களா? அதனால இங்கிலீஷ்ல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. உங்களுக்கு 2A மெயின்ஸாலேயே கொடுத்துருப்பாங்க, கொஸ்டின்லயே கொடுத்துருப்பாங்க. அதாவது இங்கிலீஷ்ல கொடுக்கறது தான் ஃபைனல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? சோ அதனால தமிழ்ல நீங்க கொஸ்டின் பார்த்தாலுமே இங்கிலீஷ்ல பாத்துக்கிறது ஃபார் பெட்டர். ஓகேங்களா? சோ பாருங்க, நியூஸ் பேப்பர் பிரஸ்ல தான் பிரிண்ட் பண்ணுவாங்க, அப்ப மில்லுல தான் உங்களுக்கு கிளாத் ரெடி ஆகும். ஓகேங்களா? சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, பாட்டனி, பிளான்ஸ், என்டோமாலஜி. ஓகேங்களா? சோ பாட்டனி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா பிளான்ஸ், பாட்டனினா எதை பத்தியது? தாவரவியல். அப்ப தாவரவியல் தாவரத்தை பத்தினது. ஓகேங்களா? சோ என்டோமாலஜி அப்படின்னா பூச்சியல். பூச்சியல் அப்படிங்கிறது என்ன? பூச்சிகளை பற்றியது. சோ என்டோமாலஜி அப்படின்னா இன்செக்ட். ஓகேங்களா? சோ பூச்சிகளை பற்றியது. சோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஒரு சில கொஸ்டின் உங்களுக்கு தமிழ்ல பார்க்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கலாம், ஒரு சில கொஸ்டின் இங்கிலீஷ்ல பார்த்தாதான் சரியா இருக்கும். அப்ப என்ன பண்ணிக்கோங்க, ரெண்டையுமே பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சோ தாவரவியல், தாவரவியல்ல உங்களுக்கு தாவர பத்தி எல்லாமே இருக்கும். அப்ப பூச்சியல்ல என்ன இருக்கும்? பூச்சிகளை பத்தி தான் இருக்கும் இல்லையா? சோ அப்ப ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, மும்பை, மகாராஷ்டிரா. அடுத்து திருவனந்தபுரத்துக்கு என்ன வரும்? சோ மகாராஷ்டிரா அப்படிங்கறதோட கேபிட்டல் தான் மும்பை இல்லையா? சோ மகாராஷ்டிராவோட கேபிட்டல் மும்பை. அப்ப எதோட கேபிட்டல்? திருவனந்தபுரம். சோ எதோட கேபிட்டல்? கேரளா. ஓகேங்களா? சோ கேரளாவோட கேபிட்டல் தான் திருவனந்தபுரம். அடுத்து பார்க்கலாமா?
சோ அடுத்து பாருங்க மெனு ஃபுட் கேட்டலாக் என்ன ஓகேங்களா. சோ மெனுல தான் உங்களுக்கு ஃபுட் ஐட்டம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க இல்லையா. சோ ஹோட்டலுக்குலாம் போறோம் அப்படின்னா மெனு கார்டு கொடுங்கன்னா முதல்ல கேட்கிறோம் இல்லையா. சோ அந்த மெனு கார்டுல என்னென்ன அவங்க ஃபுட் ஐட்டம் வச்சிருக்காங்க அப்படிங்கறத கொடுத்துருவாங்க. அதே மாதிரி கேட்டலாக்ல பாத்தீங்கன்னா என்னென்ன புக் இருக்கும் அப்படிங்கிறது வந்துடும் ஓகேங்களா. சோ கேட்டலாக்ல என்ன இருக்கும், புக்ஸோட நேம் எல்லாமே இருக்கும். அப்போ கேட்டலாக்ல புக்ஸோட நேம் இருக்கும் ஓகேங்களா. அடுத்து மாடல் 2. ஸோ மாடல் 1 பாத்தீங்க அப்படின்னா எப்படி கொடுத்துருந்தாங்க, அதாவது A:B கொடுத்துட்டு AA கொடுத்து C கொடுத்துருவாங்க ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுக்கு உண்டான ரிலேஷன் கண்டுபிடிச்சு அதே ரிலேஷன்ல இந்த இடத்துல D என்ன வரும் அப்படிங்கறத நம்ம ஆப்ஷன் வச்சு சூஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ இதே மாடல் 2 பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அதே தான் வேர்டிங்ஸா கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல விகிதமா கொடுத்துருந்தாங்க, இந்த இடத்துல வேர்டிங்ஸா இருக்கும். பாருங்க, இன்ஜினியர் இஸ் ரிலேட்டட் டு மெஷின் இன் த சேம் வே ஆஸ் டாக்டர் இஸ் ரிலேட்டட் டு. அதாவது பாருங்க இது அதே மாதிரி எழுதலாம். இன்ஜினியர் இஸ் டு மெஷின், டபுள் இஸ் டு டாக்டர் இஸ் டு கொஸ்டின் மார்க். புரியுதுங்களா. சோ இந்த மாதிரி விகிதமா இருக்கிறத இவங்க வேர்டிங்ஸா கொடுத்துருக்காங்க. சோ பாருங்க, மெஷின்ல ஏதாவது ப்ராப்ளம் இல்ல மெஷின் மேக் பண்ணணும் அப்படின்னா நம்ம இன்ஜினியரை பார்ப்போம். அதே மாதிரி இப்போ இது பாருங்க டாக்டர் ஆப்ஷன் பாருங்க, ஹாஸ்பிட்டல், பாடி, டிசீஸ், மெஷின். அப்போ டிசீஸ் வந்துச்சுன்னா நம்ம யாரை போய் பார்ப்போம், டாக்டரை தான் பார்ப்போம். ஸோ மெஷின்ல ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நம்ம இன்ஜினியரை பார்ப்போம். அதே மாதிரி டிசீஸ் அப்படின்னா நம்ம டாக்டரை பார்ப்போம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன, ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்க, rhythm is related to music in the same way as design is related to. ஓகேங்களா. சோ rhythm அதாவது ரிதத்தை பொறுத்து தான் நம்ம மியூசிக் போடுவோம் இல்லையா. அதே மாதிரி டிசைனை பொறுத்து தான் என்ன வரும் பாருங்க, சிமெட்ரி, ஆர்கிடெக்ட், பியூட்டி, பில்டிங் ஓகேங்களா. சோ பில்டிங் தான் வரும். டிசைனை பொறுத்து என்ன வரும், பில்டிங் வரும் ஓகேங்களா. சோ ரிதமை பொறுத்து மியூசிக் வந்து மேக் பண்ணுவாங்க, அதே மாதிரி டிசைனை பொறுத்து நமக்கு பில்டிங் வரும். சோ கொடுத்திருக்க ஆப்ஷன்ல எது நமக்கு சூஸ் ஆகும் அப்படிங்கறது தான் பார்க்கணும் ஓகேங்களா. அடுத்து பாருங்க, drama is related to director in the same way as magazine is related to. drama ஓகேங்களா. சோ drama அப்படிங்கிறது என்ன, டைரக்ட் பண்ணுவாங்க இல்லையா. சோ ஒருத்தவங்க வந்து டைரக்ட் பண்ணி டிராமா எடுப்பாரு. அதே மாதிரி மேகசின் பாத்தீங்கன்னா எப்படி ரெடி ஆகும், அதோட ஆசிரியரால தான் ரெடி ஆகும். அதாவது இந்த இடத்துல இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா எடிட்டர், தமிழ்ல ஆசிரியர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. சோ இதழ் ஓகேங்களா. சோ அப்போ மேகசின் அப்படிங்கிறது எடிட்டரால அது வந்து ரெடி ஆகக்கூடியது ஓகேங்களா. சோ ஆசிரியர். சோ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க மாடல் 2. மாடல் 3 பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் மாடல் A:B AA:C கொஸ்டின் மார்க்னு கொடுத்துருந்தாங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா A:B மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க, நம்ம தான் C:D என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப A:B என்ன ரிலேஷன் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா C:D ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, ட்ரீ பிரான்ச்சஸ் ஓகேங்களா. சோ ட்ரீல பிரான்ச்சஸ் இருக்கும் இல்லையா. சோ ட்ரீ இப்படி இருக்கு அப்படின்னா அங்க பிரான்ச்சஸ் இருக்கும் இல்லையா, கிளை அப்படிதான் இருக்கும் இல்லையா. சோ அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி கீழே பாருங்க. சோ ரிவர், ட்ரிபியூட்டரிஸ், கான்டினென்ட், ஐலாண்ட், ஸ்ட்ரீம், டெல்டா, ஓஷன், சீஸ். சோ ஓகே பாருங்க, தமிழ்லயே பாருங்க, நதி, துணை நதிகள், கண்டம், தீவு, அலை, டெல்டா, பெருங்கடல், கடல். அப்போ பாத்தீங்க அப்படின்னா இப்ப நதி போகுது அப்படின்னா இந்த மாதிரி பிரிஞ்சுதான் உங்களுக்கு என்ன ஆகும், துணை நதிகள் போகும். அதே மாதிரிதான் ட்ரீல உங்களுக்கு இந்த மாதிரி பிரிஞ்சுதான் என்ன போகும், பிரான்ச்சஸ் போகும். சோ இதுக்கு தகுந்த மாதிரி என்ன இருக்கு, ஆப்ஷன் ஏ தான் இருக்கு ஓகேங்களா. அடுத்து பாருங்க, ஃபுட் ஹங்கிரி. சோ ஃபுட் ஹங்கிரி பாருங்க, பசி எடுத்தாதான் சாப்பிடுவோம் இல்லையா. அப்போ அதே மாதிரி என்ன இருக்குன்னு பாருங்க, தாட், பொலிட்டிக்ஸ், வாட்டர், ரிவர், ரெஸ்ட், வியரி, வைன், இன்டாக்சினேஷன் ஓகேங்களா. சோ இது பாத்தீங்க அப்படின்னா பாருங்க, சோர்வு வந்தாதான் நம்ம ஓய்வு எடுப்போம் ஓகேங்களா. சோ பசி எடுத்தா உணவு சாப்பிடுறோம் இல்லையா, அந்த மாதிரி சோர்வு வந்தா என்ன பண்ணணும், ஓய்வு எடுக்கணும். சோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர் ஓகேங்களா. அடுத்து பாருங்க, ஹாஸ்பிட்டல், டாக்டர். இது வந்து டாக்டர் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க ஓகேங்களா. சோ ஆர்மி, சோல்ஜர். அப்ப ஆர்மில சோல்ஜர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம், பட் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது ஒரு பிளேஸ், ஆர்மி அப்படிங்கிறது ஒரு பிளேஸ் கிடையாது இல்லையா. அதே மாதிரி அடுத்து பாருங்க, ஸ்கூல் டீச்சர். அப்ப ஸ்கூல்ல டீச்சர் இருப்பாங்க, இது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து லாயர், கோர்ட். சோ இதுவும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா. சோ பட் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கோர்ட் லாயர்னு வந்திருந்தா கூட யோசிச்சிருக்கலாம், ஏன்னா பிளேஸ் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் தான் இருக்கிறவங்க இல்லையா. சோ அப்ப இது வராது. அடுத்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, ப்ரொஃபசர் இருப்பாங்க, பிரின்சிபல் இருப்பாங்க, இந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா. சோ அப்போ
ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் இல்லாம இருக்காது. கரெக்டா? சோ ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தது அப்படின்னா கம்பல்சரியா டாக்டர் இருப்பாங்க. இந்த இடத்துல சிஸ்டர் இல்லாம இருக்கலாம், கம்பவுண்டர் இல்லாம இருக்கலாம், அந்த மாதிரி ரிசப்ஷனிஸ்ட் இல்லாம இருக்கலாம். பட் டாக்டர் இல்லாம ஹாஸ்பிட்டல் இருக்காது இல்லையா? அதே மாதிரிதான் டீச்சர்ஸ் இல்லாம ஸ்கூல் இருக்காது. இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாம காலேஜ் உங்களுக்கு இருக்கலாம். பட் பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? அதுல வந்து உங்களுக்கு டீச்சர்ஸ் இருக்கலாம், வந்து பிரின்சிபல் இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கலாம். பட் இந்த இடத்துல எது வந்து சூட் ஆகும் அப்படின்னா ஸ்கூல் டீச்சர் அப்படிங்கிறது தான் சூட் ஆகும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க. சோ இந்த இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாடல் 4. ஓகேங்களா? சோ மாடல் 1 பாத்தீங்க அப்படின்னா A:B C கொடுத்துட்டு D கேட்டாங்க. அதே இததான் மாடல் 2 பார்த்தோம். மாடல் 3 பாத்தீங்கன்னா A:B கொடுத்துட்டு C:D நம்மளே கண்டுபிடிக்க சொன்னாங்க. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஏவும் கொடுத்துருக்க மாட்டாங்க, B கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? சோ C கொடுத்துருப்பாங்க, D கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? சோ இந்த ரெண்டுக்கும் தனித்தனியா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பாருங்க, ரோமன் லெட்டர் 1 அப்படின்னா 4 ஆப்ஷன். ஓகேங்களா? சோ இதுலயே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரோமன் லெட்டர் 2 அப்படின்னா அதுலயும் ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சோ இதுக்கு முன்னாடி மொத்தமாவே 4 ஆப்ஷன் தான் இருந்தது, நம்ம ஈஸியா சூஸ் பண்ணிட்டோம். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வர்றதுக்கான ஆப்ஷன் 4 கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல வர்றதுக்கான ஆப்ஷன் 4 கொடுத்துருக்காங்க. சோ இதுல ஏதோ ஒண்ணுதான், இந்த 4 இருக்கு இல்லையா, இந்த 4ல ஏதோ ஒண்ணு இந்த இடத்துல வரும், இந்த 4ல ஏதோ ஒண்ணு இந்த இடத்துல வரும். ஓகேங்களா? சோ அதை தெளிவா கவனிக்கணும். பாருங்க, இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. கிலோகிராம் அப்படிங்கிறது என்ன? ஒரு யூனிட். ஓகேங்களா? சோ அலகு. அப்ப எதோட அலகு கிலோகிராம் அப்படின்னு பாருங்க. ஓகேங்களா? சோ பாருங்க, ஹெவி, அவுன்ஸ், வெயிட், நாய்ஸ். ஓகேங்களா? சோ இது பாத்தீங்கன்னா வெயிட் இல்லையா? சோ எடையோட அலகு தான் கிலோகிராம். அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? வெயிட்னு வரும். சோ இதை கண்டுபிடிச்சாச்சு இல்லையா? சோ அப்போ இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் இருக்கு. சோ இங்க என்ன வரணும்? யூனிட் தான் வரணும் இல்லையா? சோ ஏன்னா ஒத்த தன்மை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்போ வெயிட்டோட யூனிட் பாத்தீங்கன்னா கிலோகிராம் அப்படின்னா டிஸ்டன்ஸோட யூனிட் என்ன வரும்? பாருங்க, ஃபார், மீட்டர், ஈரோப், டிராவல். சோ என்ன வரும்? மீட்டர் அப்படிங்கிறது வரும். சோ டிஸ்டன்ஸோட அந்த யூனிட் பாத்தீங்க அப்படின்னா மீட்டர். சோ என்ன வருது பாருங்க, 2, அதுக்கப்புறம் C இல்லையா? சோ 2C அப்படிங்கிறது தான் ஆன்சர். உங்களுக்கு என்ன வரும்? ஆப்ஷன் D தான் ஆன்சர். ஓகேங்களா? சோ தனித்தனியா நம்ம கண்டுபிடிச்சு அதை கொண்டு வந்து கடைசியா ஆப்ஷன்ல சூஸ் பண்றோம். ஓகேங்களா? அடுத்த கேள்வி பார்க்கலாமா? அடுத்து பாருங்க. சோ இதே மாதிரிதான் ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு என்ன வரும்? இந்த 4ல இருந்து கண்டுபிடிக்கணும். செகண்ட் ஒன்னுக்கு என்ன வரும்? இந்த 4ல இருந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அந்த ரெண்டையும் பார்த்துதான் இந்த இடத்துல நம்ம ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? சோ இது பாருங்க, ரூட்ஸ், ஹவுஸ். ஓகேங்களா? சோ ரூட்ஸ் எங்க இருக்கும்? பாருங்க, ஃப்ளவர், ட்ரீ, பிரான்ச்சஸ், ட்ரங்க். சோ ட்ரீல தான் கம்பல்சரியா இருக்கும் இல்லையா? சோ பாருங்க, ட்ரீல ரூட்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஹவுஸ் அப்படிங்கறதுல இந்த இடத்துல என்ன வரும்? பாருங்க, ஃபவுண்டேஷன், வால்ஸ், ஃப்ளோர், பிளாட்ஃபார்ம். சோ இந்த இடத்துல எல்லாமே வர்ற மாதிரி இருக்குதான் இல்லையா? சோ ஃப்ளோர் இருக்கும், வால்ஸ் இருக்கும், ஃபவுண்டேஷன் இருக்கும், பிளாட்ஃபார்ம் எல்லாமே இருக்க மாதிரி தான் தெரியும். பட் ட்ரீயோட என்ன பண்றது? அடிப்படை தான் ரூட்ஸ் இல்லையா? சோ ட்ரீ அப்படின்னா அதோட அடிப்படை, அதோட ஃபவுண்டேஷன் தான் ட்ரீ, சரி, ரூட்ஸ் இல்லையா? அதே மாதிரி ஹவுஸ் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா என்ன வேணும்? ஃபவுண்டேஷன் வேணும். ஓகேங்களா? சோ அடித்தளம் கண்டிப்பா இருக்கணும், அது ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓகேங்களா? அப்போ ட்ரீ, ரூட்ஸ், ஹவுஸ், ஃபவுண்டேஷன். சோ பாருங்க, 2A. ஓகேங்களா? சோ 2A தான் இதுக்கான ஆன்சர், ஆப்ஷன் B. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க. சோ அதே மாதிரிதான் ஒண்ணுக்கு என்னன்னு இந்த இடத்துல இருந்து கண்டுபிடிக்கணும், இந்த இடத்துல 2 என்ன அப்படிங்கறது இந்த இடத்துல இருந்து கண்டுபிடிக்கணும். பாருங்க, ஸ்வாட், த்ரெட். ஓகேங்களா? சோ பாருங்க, டேகர், நைஃப், வாரியர், கில். ஓகேங்களா? சோ குத்து, கத்தி, போர் வீரன், கொலை. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா சோ நான் கத்தின்னு சூஸ் பண்றேன். பாருங்க, கத்தி அப்படிங்கிறது அதாவது நைஃப் இருக்கு இல்லையா? சோ நைஃப் அப்படிங்கிறது இதை விட சின்னது. ஓகேங்களா? சோ வால் அப்படிங்கிற அந்த ஸ்வாட் இருக்கு இல்லையா? சோ வாளை விட சின்னது நைஃப். ஓகேங்களா? அதே மாதிரி இது வந்து சின்னது, ஃபர்ஸ்ட் இருக்கிறது சின்னது, செகண்ட் இருக்கிறது பெரியது. கரெக்டா? அப்போ த்ரெட் சின்னது அப்படின்னா கீழே இருக்கிறதுல என்ன வரும்? பாருங்க, நீடில், டைலர், ரோப், ஸ்டிச். சோ இந்த இடத்துல த்ரெட் சின்னது அப்படின்னா ரோப் பெருசு. ஓகேங்களா? சோ அப்ப இந்த இடத்துல என்ன வரும்? ரோப்னு வரும். சோ 2C இதுதான் இதுக்கான ஆன்சர், ஆப்ஷன் E. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி தெளிவா கவனிக்கணும். இது வந்தா என்ன வரும், இது வந்தா இதுக்கு காமனா இருக்கா, ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா செகண்ட் அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளால செலக்ட் பண்ண முடியுமா அப்படிங்கறத எந்த அளவுக்கு வேகமா நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அதை பொறுத்து தான் எக்ஸாம் வந்து நம்ம சீக்கிரமா பண்ண முடியும். சோ பிராக்டிஸ் நிறைய பண்ணணும் நீங்க. ஓகேங்களா?
அடுத்து பாருங்க மாடல் 5. சோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 கொடுத்துருக்காங்க, ஏபிசின்னு கொடுத்துட்டாங்க, டி என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? சோ பாருங்க லிவர், ஹார்ட், கிட்னி. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல இந்த 3 ஒரே ரிலேஷன். இதுக்கு முன்னாடி பார்த்தது இந்த 2 ஒரே ரிலேஷன், இந்த 2 ஒரே ரிலேஷன் இல்லையா? சோ இப்போ இந்த 3மே ஒரே ரிலேஷன்ல இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி இன்னொன்னையும் நம்ம சூஸ் பண்ணணும். பாருங்க லிவர், ஹார்ட், கிட்னி. ஓகேங்களா? சோ இந்த 3மே என்னது? உடலுக்கு உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள். blood, nose, lung, urine. சோ இந்த இடத்துல lungs இருக்கு இல்லையா, நுரையீரல், அதுதான் வந்து உடலுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த உறுப்பு. ரத்தமும் உள்ளதா இருக்கு, பட் ரத்தம் வந்து ஒரு உறுப்பு கிடையாது இல்லையா? அப்போ லிவர், ஹார்ட், கிட்னி, அதுக்கப்புறம் என்ன வரும்? லங்ஸ் தான் வரும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க பொட்டேட்டோ, கேரட், ராடிஷ். ஓகேங்களா? சோ இது பாத்தீங்கன்னா பொட்டேட்டோ, கேரட், ராடிஷ் இது 3மே என்னது? உங்களுக்கு காய்கறி தான். பட் இருந்தாலுமே இது பாத்தீங்கன்னா 3மே மண்ணுக்கு அடியில விளையக்கூடிய அந்த காய்கறி வகைகள் இல்லையா? சோ பாருங்க டொமேட்டோ, ஸ்பினச், சீசேம், கிரவுண்ட் நட். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல என்ன வரும்? நிலக்கடலை, கிரவுண்ட் நட் தான் வரும். ஏன்னா இதுதான் நிலத்துக்கு அடியில வரக்கூடியது. ஓகேங்களா? சோ பொட்டேட்டோ, கேரட், ராடிஷ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிரவுண்ட் நட். சோ இது என்ன வருது? இது எல்லாமே நிலத்துக்கு அடியே வளரக்கூடிய அந்த இது. ஓகேங்களா? சோ அடுத்து மாடல் 6. சோ மாடல் 6 பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே மாதிரிதான் ஏபிசின்னு 3 கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த கொடுத்துருக்க ஆப்ஷன்ல எது வந்து அதுக்கு சூட்டா இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். பாருங்க செரிஸ், பெரிஸ், ஆப்ரிகாட். இந்த இடத்துல செரிஸும் ஆப்ரிகாட்டும் ஒரு வகையான பழம், இது ரெண்டும் சேமா வரும். பட் பெரிஸ் வந்து இதுக்கு இதா வராது. ஓகேங்களா? சோ இது செரிஸ், ஆப்ரிகாட் மாதிரி பெரிஸ் இருக்காது, அது வேற மாதிரி தான் இருக்கும். அது கீழே பார்க்கலாம். பாருங்க தே க்ரோ ஆன் கிரீப்பர்ஸ். ஓகேங்களா? சோ எல்லாமே கிரீப்பர்ல உங்களுக்கு வராது. அப்போ தே நீட் ஹாட் கிளைமேட், எல்லாமே ஹாட் கிளைமேட்ல உங்களுக்கு தேவைப்படாது. தே ஆர் வெரி எக்ஸ்பென்சிவ் ஃப்ரூட். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல எல்லாமே எக்ஸ்பென்சிவ் ஃப்ரூட் கிடையாது. சோ என்ன வரும் அப்படின்னா தே ஹேவ் a hard stone inside. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல ஸ்டோன் அப்படிங்கறத பாருங்க தமிழ்ல கல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதனாலதான் தமிழ்ல பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா பழங்கள்ல கல் வராது இல்லையா? சோ அந்த என்ன சொல்றாங்க, விதை தான் சொல்லுவாங்க, விதை தான் வந்து ஹார்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ அப்ப செரிஸ், பெரிஸ், ஆப்ரிகாட் அப்படிங்கிறது எதுக்கு உங்களுக்கு வந்து சூட் ஆகும் அப்படின்னா they have a hard stone inside அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க கிரீன், வயலட், ஆரஞ்சு. ஓகேங்களா? சோ கிரீன், வயலட், ஆரஞ்சு அப்படிங்கிறது எல்லாமே கலர் தான். பாருங்க தே ஆர் பிரைமரி கலர்ஸ். பிரைமரி கலர்ஸ் கிடையாது. பிரைமரி கலர் என்னென்ன வரும்? ரெட், எல்லோ, அதுக்கப்புறம் ப்ளூ. இந்த 3 தான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரைமரி கலர். இந்த 3 வச்சுதான் அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்தடுத்த கலரை தயாரிப்போம் இல்லையா? சோ பாருங்க அப்ப இது வராது. அடுத்து தீஸ் கலர்ஸ் அக்கர் டுகெதர் இன் எ ரெயின்போ, இதுவும் வராது. ஓகேங்களா? அடுத்து they are made by mixing other colors. ஓகேங்களா? சோ இது பாத்தீங்க அப்படின்னா மத்த கலரை வச்சுதான் இது உருவாக்குறாங்க. கண்டிப்பா இதுதான் சரி இல்லையா? ரெட், எல்லோ, ப்ளூ அப்படிங்கிற அந்த பிரைமரி கலர்ஸை வச்சுதான் இந்த 3ஐயும் உருவாக்குறாங்க. சோ இது என்னது? ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து பாருங்க மேகசின், ஸ்டோரி, ஆர்டிகல். ஓகேங்களா? சோ மேகசின் அப்படின்னா என்ன? இதழ். அந்த இதழ்ல உங்களுக்கு ஸ்டோரியும் இருக்கும், ஆர்டிகலும் இருக்கும் இல்லையா? ஆர்டிகல் என்ன? கட்டுரை. அப்ப கதையும் இருக்கும், கட்டுரையும் இருக்கும். அதே மாதிரி பாருங்க டீ, மில்க், சுகர். டீல மில்க்கும் இருக்கும், சுகரும் இருக்கும். இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து டெலிவிஷன். டெலிவிஷன்ல நியூஸ் தான் வரும் இல்லையா? நியூஸ் பேப்பர் வராது. அப்ப என்டர்டைன்மெண்ட் ஓகே. அடுத்து பெட், குவில்ட், பில்லோ. ஓகேங்களா? சோ அடுத்து நாவல், டிராமா, லிட்ரேச்சர். சோ இந்த இடத்துல என்ன வரும்? மேகசின்ல உங்களுக்கு ஸ்டோரியும் வரும், அதாவது ஆர்டிகலும் வரும், கதையும் வரும், கட்டுரையும் வரும். அதே மாதிரிதான் டீல மில்க்கும் இருக்கும், சுகரும் இருக்கும். ஓகேங்களா? ஆனா ரெண்டும் வேற வேற இல்லையா? ஸ்டோரி வேற, ஆர்டிகல் வேற. அதே மாதிரி மில்க் வேற, சுகர் வேற. ஓகேங்களா? அடுத்து பாருங்க டாக், ஸ்குரில், டெயில். ஓகேங்களா? சோ டாக் அப்படின்னா என்ன? நாய். ஸ்குரில் அப்படின்னா அணில், இது வந்து வால். அப்போ டாகும் அணிலும் ஒரு என்ன சொல்றது, ரெண்டுமே விலங்கு இல்லையா? ரெண்டுமே விலங்கு. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா டெயில் அப்படிங்கிறது வால். ரெண்டுக்குமே வால் இருக்கும் இல்லையா? சோ டாகுக்கும் வால் இருக்கும், ஸ்குரிலுக்கும் வால் இருக்கும். அதே மாதிரி என்ன ஆன்சர் வருது பாருங்க காட்டேஜ், ஹட், பேலஸ், ஃபிஷ், crocodile, வாட்டர், ஹார்ஸ், ஆக்ஸ், ஹார்ன், ட்ரக், ஸ்கூட்டர், கியர். ஓகேங்களா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் வரும். பாருங்க ட்ரக், ஸ்கூட்டர் ரெண்டுமே வண்டி தான். ஓகேங்களா? ரெண்டுமே ஒரே இனத்தை சேர்ந்தவை. இந்த இடத்துல கியர், ட்ரக்லயும் கியர் இருக்கும், ஸ்கூட்டர்லயும் கியர் இருக்கும். புரியுதுங்களா? சோ ரெண்டுமே விலங்கினங்கள், அதுல ரெண்டுக்குமே வால் இருக்கும். அதே மாதிரி ட்ரக், ஸ்கூட்டர் ரெண்டுலயுமே உங்களுக்கு கியர் இருக்கும். ஓகேங்களா?
அடுத்து பாருங்க மாடல் 7. ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர்ஸ் வச்சு வரும் ஓகேங்களா. ஸோ நம்பர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரிதான் ஏபிசின்னு கொடுத்து இன்னொன்னு என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ நம்பர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த ரெண்டுக்கு உண்டான ரிலேஷன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதை பொறுத்து தான் இந்த இடத்துல என்ன வரும் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். பாருங்க 9 14 ஓகேங்களா. ஸோ 14ல இருந்து -5 பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்துடும், 9 வந்துடும். அதே மாதிரி 26ல -5 பண்ணீங்க அப்படின்னா 21 வரும். பட் ஆப்ஷன்ல அந்த மாதிரி ஒன்றும் கிடையவே கிடையாது. அப்போ என்ன பண்ணிருக்காங்க, 9ல இருந்து தான் 14 கொண்டு வந்திருக்காங்க. எப்படி கொண்டு வர முடியும் பாருங்க, +5 பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும், ஒரே நிமிஷம்ங்க. சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா 9 14 இல்லையா. சோ இது பாத்தீங்கன்னா எந்த ஆர்டர்ல வந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு இது வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, இது எக்ஸ். இது பாத்தீங்க அப்படின்னா 2x -5 ஓகேங்களா. சோ 2x அப்படிங்க -5. சோ இது எப்படி வரும் அப்படின்னா உங்களுக்கு பாருங்க 2 × 9 -4 ஓகேங்களா. சோ 2 × 9 -4. அப்ப என்ன வரும், 18 -4. சோ 14ன்னு வரும் இல்லையா. அதே மாதிரி இதையும் பண்ணலாமா பாருங்க. இந்த இடத்துல என்ன வரும் உங்களுக்கு, 26 அப்படிங்கிறது 2x -4. அப்போ இந்த இடத்துல நம்ம 2x மட்டும் இந்த சைடு இருக்கட்டும். 4 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணா 30ன்னு ஆயிரும் இல்லையா. 26 + 4 30. அப்போ 2x = என்ன கிடைக்கும், 30ன்னு கிடைக்கும். சோ எக்ஸோட வேல்யூ 15 இல்லையா. சோ இந்த இடத்துல என்ன வரும், 15ன்னு வரும். சோ இதுக்கான ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் சி ஓகேங்களா. சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. சேம் அதே மாடல்ல பாருங்க, இது வந்து எக்ஸ், இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா 2x -4 ஓகேங்களா. சோ இந்த மாதிரி வரும். அடுத்து பாருங்க, சோ இப்போ நான் +5 பண்ணலாம்னு சொன்னேன் இல்லையா. சோ 9 கூட 5 கூட்டினீங்க அப்படின்னா என்ன வரும் உங்களுக்கு, 14 வரும் இல்லையா. சோ அதே மாதிரி இந்த இடத்துல வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த இடத்துல இருக்க நம்பர் கூட 5 கூட்டினீங்க அப்படின்னா 26ன்னு வரணும். அப்ப 21 கூட 5 கூட்டினீங்க அப்படின்னா 26ன்னு வரும். பட் 21 இந்த இடத்துல ஆப்ஷன்ல கிடையாது இல்லையா. சோ அப்ப நம்மளால 5 கழிக்கவும் முடியாது, கூட்டவும் முடியாது. அப்ப வேற எந்த இதுல வருது அப்படிங்கறத தான் பார்க்கணும். சோ இந்த ஆர்டர்ல தான் உங்களுக்கு வருது. அதாவது செகண்ட் இருக்கிறது எக்ஸ், ஃபர்ஸ்ட் இருக்கிறது 2x -4 அப்படிங்கிற அந்த இதுலதான் ஃபார்மேட்ல தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அடுத்து பாருங்க 8 28 27 இங்க பாருங்க 8 27 இது ரெண்டையும் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது வந்து கியூப் நம்பர் இல்லையா. 2 கியூப் 28 3 கியூப் இந்த இடத்துல கொஸ்டின் மார்க். இப்ப 2 கியூப் இல்லையா. சோ 2 கியூப்ல இருந்து இந்த 28 எப்படி வந்ததுன்னு பாருங்க ஓகேங்களா. ஒருவேளை நம்ம கழிச்சோம் அப்படின்னா 28ல இருந்து 8 போச்சு அப்படின்னா 20ன்னு கிடைக்கும் ஓகேங்களா. சோ அப்ப 20 கழிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி இங்க 20 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 7ன்னு வரும். சோ இது வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது இல்லையா. சாரி, இந்த இடத்துல 47ன்னு வரும். சோ இந்த இடத்துல இருந்து தான் 20 இங்க இருக்கு இல்லையா. ரெண்டாவதுல இருக்கிறது 20 கழிச்சாதான் முதல் அப்படின்னா இந்த இடத்துல 47ன்னு இருந்ததுன்னா 20 கழிச்சு 27ன்னு கொண்டு வரலாம். பட் ஆப்ஷன்ல 47 கிடையாது. அப்ப இந்த 2 கியூப் வச்சுதான் ஏதாவது பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். சோ எப்படி வரும் அப்படின்னா பாருங்க, அதாவது x + 1 ஹோல் கியூப் +1 இந்த இது x கியூப்னு இருந்ததுன்னா இந்த வேல்யூஸ் இப்படி எழுதலாம் ஓகேங்களா. சோ இந்த இடத்துல x என்ன வருது, 2ன்னு வருதா. சோ 2 கியூப் 2 + 1 ஹோல் கியூப் +1 பாருங்க 3 கியூப் +1 3 9 9 27 27 + 1 28. இந்த சைடு என்ன இருக்கு, 8ன்னு இருக்கு. புரியுதுங்களா. சோ இந்த ஆர்டர்ல இது வந்துருச்சு. அதே மாதிரி இந்த ஆர்டர்ல வருதான்னு பார்ப்போம். பாருங்க 3 கியூப். அப்போ 3 கியூப் இதே இதுல ஃபார்மேஷன்ல எழுதுங்க, 3 + 1 ஹோல் கியூப் +1. சோ இது வந்து 27. இது 4 கியூப் +1 4 கியூப் 64 + 1 சோ 65. சோ இந்த இடத்துல ஆப்ஷன் இருக்கா. சோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அப்ப எந்த ஃபார்மேஷன்ல இருக்கு, x கியூப் = x + 1 the whole cube +1 அப்படிங்கிற அந்த ஃபார்மேஷன்ல இருக்கு. சோ எந்த ஆர்டர்ல அதை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் ஓகேங்களா. அடுத்து செட் ஓகேங்களா. சோ செட்டா கொடுத்துருப்பாங்க சேம் இதுக்கு முன்னாடி அதே மாதிரி தான் ஓகேங்களா. சோ முன்னாடி கிவன் செட்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க, அது வந்து ஈஸ்ட்னு போட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல செட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சோ இந்த மாதிரி கொடுத்தா என்ன பண்றது பாருங்க, 134 246 358 இந்த மாதிரி செட்டா கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த நம்பருக்குள்ள ஏதாவது ரிலேஷன் இருக்கான்னு பாருங்க 1 2 3 அப்ப அடுத்து என்ன வரும், 4ன்னு வரும். அடுத்து 3 4 5 அடுத்து என்ன வரும், 6ன்னு வரும்.
அடுத்து 4 6 8 அடுத்து 10ன்னு வரும். பட் இந்த இடத்துல எல்லாமே எப்படி இருக்கு 3 டிஜிட் நம்பரா தான் இருக்கு. நமக்கு 4 டிஜிட் நம்பர் கிடைச்சிருக்கு இல்லையா. சோ இந்த 1 இது கூட கூட்டினீங்கன்னா 470ன்னு வரும். பட் ஆப்ஷன்ல அந்த மாதிரி கிடையாது இல்லையா. சோ இது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 4 6 8 0ன்னு பண்ணிருக்காங்க. ஓகேங்களா. சோ சிங்கிள் டிஜிட்டா பண்ணிருக்காங்க, டபுள் டிஜிட்டா கொண்டு வரல. அப்போ இந்த இடத்துல 0 மட்டும் போட்டீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு 460ன்னு கிடைக்கும். சோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். இந்த மாதிரி given செட்டுக்குள்ள உங்களுக்கு கொடுத்திருந்தாங்க, ஈஸ்ட் கொடுக்காம given செட்டுக்குள்ள கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த மூணையும் வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. அந்த இடத்துல தனித்தனியா கொடுத்துட்டாங்க, A:B:C இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல ஏதோ ஒரு நம்பர், இந்த இடத்துல ஏதோ ஒரு நம்பர், இந்த இடத்துல ஏதோ ஒரு நம்பர். நம்ம இந்த ரெண்டுக்கும் ரிலேஷன் கண்டுபிடிச்சு அதையே இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். இந்த இடத்துல 3 நம்பரை கொடுத்துருக்கிறதால மூணையும் வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. சோ இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். அடுத்து பாருங்க 2 14 16 2 14 16. சோ இதுக்கு உண்டான ரிலேஷன் கண்டுபிடிக்கணும். பாருங்க இதுல இருந்து என்ன பண்ணிருக்காங்க 12 கூட்டிருக்காங்கன்னு எடுக்கலாம், இல்லைன்னா 7 பெருக்கி இருக்காங்கன்னு எடுக்கலாம். அடுத்து இதுல இருந்து இது பாத்தீங்க அப்படின்னா 2 கூட்டி இருக்காங்க, பட் இது வரதுக்கான வாய்ப்பு இல்லை. சோ இதை வச்சே கண்டுபிடிக்கலாம். பாருங்க இதுல இருந்து இது என்ன பண்ணிருக்காங்க 14 கூட்டிருக்காங்கன்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா 8 பெருக்கி இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். சோ ஈஸியா என்ன வரும் பாருங்க 7 8. அதாவது ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, அதை 7ஆல பெருக்கினா செகண்ட் உறுப்பு, ஃபர்ஸ்ட் இருக்கிறத 8ஆல பெருக்கினா தேர்ட் உறுப்பு. அதே மாதிரி போட்டு பார்க்கலாமா. பாருங்க இங்க இருக்கிறதுல எது வருதுன்னு பார்க்கலாம். பாருங்க இந்த இடத்துல 4வது நம்பரை தான் கண்டுபிடிச்சோம், பட் இந்த இடத்துல செட்டாவே கேட்டிருக்காங்க இல்லையா. சோ அப்ப இந்த இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க. 2 இந்த ஆர்டர்ல வரணும், 7ஆல பெருக்கணும் 8ஆல பெருக்கணும். அப்ப இது வராது, ஏன்னா ஃபர்ஸ்டே 2 தான் இருக்கு. அடுத்து பாருங்க இதுவும் வராது. அடுத்து இதை பாருங்க, இதை 7ஆல பெருக்கினா 16ன்னு வராது இல்லையா. 7 நாங்க 28ன்னு வரும். அப்ப இது வரதுக்கான வாய்ப்பு இல்லை. பாருங்க 3 × 7 3 × 8. சோ இதை போட்டு பார்க்கலாமா. 8 7 21 8 24. சோ கரெக்டா வருதுங்களா. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். சோ இந்த இடத்துல 2 டைப்ல இருக்கு. டைப் 1 பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 நம்பர் கொடுத்துட்டு 4வது நம்பர் கேக்குறாங்க. டைப் 2 பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி கேட்டிருக்காங்க, ஒரு செட்டை கொடுத்துட்டு அதே மாதிரி இன்னொரு செட்டை தேர்ந்தெடுக்க சொல்றாங்க. ஓகேங்களா. சோ எப்படி கொடுத்தாலும் நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த நம்பர்ஸ் இடையில ஏதாவது ரிலேஷன் இருக்கான்னு பார்த்து தான் நம்ம போட்டாங்க. ஓகேங்களா. அடுத்து மாடல் 9. சோ இதான் கடைசி மாடல். சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெட்டர்ஸா இருக்கும். லெட்டர்ஸ் கொடுத்துட்டாலோ வார்த்தையா கொடுத்துட்டாலோ ரொம்ப ஈஸியா போட்டுலாம். நம்பர்ஸ் கொடுத்தா மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதை மட்டும் நம்ம என்ன பண்ண வேண்டியதா வரும், எந்த மாதிரி ரிலேஷன்ல எடுத்திருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கணுமா வரணும். மத்தது எல்லாமே நீங்க பார்த்த உடனே போட்டுலாம். ஓகேங்களா. சோ பாருங்க எப்படி எடுத்திருக்காங்க DAD ADD. சோ இதுக்கு உண்டான ரிலேஷன் வேணும், ஏன்னா 3 கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்ப 2 ஈஸ்டூல கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த 2க்கு உண்டான ரிலேஷன் கண்டுபிடிச்சு அதை தான் இந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். பாருங்க இந்த D இங்க போயிடுச்சு, இந்த A இங்க வந்துருச்சு. இதே D தான் இங்க ஸ்மால்ல இருக்கு, இங்க கேப்ஸ்ல மாத்திட்டாங்க இல்லையா. அதே மாதிரி இதை மாத்தலாமா. பாருங்க RB. இந்த B இங்க வந்துரும், இந்த R இங்க போயிரும். இந்த R நம்ம என்ன பண்ணணும், கேப்ஸா மாத்தணும். சோ இது ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க DRR. ஓகேங்களா. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேங்களா. சோ அப்ப ரிலேஷன் மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம், வேற எதுவுமே கிடையாது. அடுத்து பாருங்க CATDDY. ஓகேங்களா. சோ இது எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். பாருங்க சிக்கு அப்புறம் D அடுத்த லெட்டர். இது பாருங்க ஏக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா BCD, அப்ப 3வது லெட்டர். அடுத்து இது பாருங்க TUVWX, அப்போ 5வது லெட்டர். ஓகேங்களா. சோ Tல இருந்து 5வது லெட்டர் Y. அதே மாதிரி பார்க்கலாமா. பாருங்க பிக். ஓகேங்களா. சோ Bக்கு அப்புறம் ஒரு லெட்டர் என்ன வரும், Bக்கு அப்புறம் C. Iக்கு அப்புறம் 3வது லெட்டர். ஓகேங்களா. சோ IJKL. ஓகேங்களா. அடுத்து GHIJKL. ஓகேங்களா. சோ இது 5வது லெட்டர். ஓகேங்களா. சோ இது அடுத்த லெட்டர், இது 3 லெட்டர், இது 3வது லெட்டர், இது அடுத்துல இருந்து 5வது லெட்டர். அப்போ CLL. ஓகேங்களா. சோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா. சோ மாடல் 9மே ஃபுல்லா பார்த்தாச்சு. ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப ஈஸியானதுதான். சோ அந்த வேர்ட்ஸ் வர்றது வந்து ஜென்ரலா நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தா போதும். என்ன மாதிரி வரும் அப்படின்னா நிறைய வகையில வரலாம். அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் மெஷர்மெண்ட், அதுக்கப்புறம் குவான்டிட்டி யூனிட், இண்டிவிஜுவல் குரூப், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அனிமல் நேமும் அதோட பேபி நேம் கொடுக்கலாம், இல்லைன்னா அனிமல் மூவ்மெண்ட் கொடுக்கலாம். ஓகேங்களா. சோ அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் அப்படி இல்லைன்னா
அதோட தனியா கொடுக்கறது ஓகேங்களா. ஸோ குரூப் ஆஃப் கொடுக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா கேம்ஸ், அதுக்கப்புறம் அது விளையாடுற இடம் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் கேபிட்டல் அந்த இதை மாதிரி கொடுக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் ஒர்க்கர் டூல் கொடுக்கலாம், டூலும் அந்த ஆக்ஷன் என்னன்னு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேர் ரிலேஷன்ஷிப் கொடுக்கலாம், ஸ்டடி டாபிக் இது கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்ட் இன்டென்சிட்டி கொடுக்கலாம், வேர்ட் சினானிம்ஸ் கொடுக்கலாம், இல்லைனா வேர்ட் ஆன்டனிம்ஸ் கொடுக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் ஒர்க்கர் ப்ராடக்ட் கொடுக்கலாம், இல்லைனா ப்ராடக்ட் ரா மெட்டீரியல் கொடுக்கலாம் ஓகேங்களா. இந்த மாதிரி நிறைய இருக்கு, ஜென்ரலா இருக்கு, எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ பொதுவாக எல்லா இடத்துல நம்ம கேள்விப்பட்ட விஷயமா தான் இருக்கும் ஓகேங்களா. தனியா இதுக்குன்னு ப்ரிப்பேர் பண்றது கிடையாது. ஸோ பொதுவா கேள்விப்பட்ட விஷயமா தான் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம அதுல என்ன ரிலேஷன் இருக்கு, அதாவது ஒத்த தன்மை என்ன இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் நம்ம பண்ற மாதிரி வரும். ஓகே, இது வேர்ட்ஸ் கொடுத்துட்டா போட்டுடலாம். அதே மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்பர்ஸ் வச்சு நம்ம நிறைய போட்டிருக்கோம் தானே. ஸோ ஆட்மேன் நம்பர் கண்டுபிடிக்கிறது, அடுத்த டிஜிட் அதாவது அடுத்து விடுபட்ட எண் கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய பண்ணிருக்கோம் இல்லையா. அதே மாதிரிதான் இதுவும். ஸோ அவங்க கொடுத்துருக்க அதே ரிலேஷன் வர்ற மாதிரி ஏதாவது நம்பர் கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த கொடுத்துருக்க நம்பர்ஸ்குள்ள ஏதாவது ரிலேஷன் இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி லெட்டர்ஸும் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்ததா, லாஜிக்கல் ரீசனிங்ல கோடிங் அண்ட் டீகோடிங் இருக்கு இல்லையா, அதில் பார்த்ததா. ஸோ ஆட் மேன் அவுட், இல்லைன்னா அடுத்த லெட்டர் கண்டுபிடிக்கிற இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி பார்த்ததா. ஸோ அதுவும் அதுக்கு உண்டான ரிலேஷன், ஏபிசிடி தெரிஞ்சதுன்னா அதுக்கு உண்டான ரிலேஷன், லெட்டர்ஸ் வந்ததுன்னா ஈஸியாக போட்டுடலாம் ஓகேங்களா. அதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்துடும். ஸோ வேர்ட்ஸில் இருக்கிறது தான் நிறைய மாடல் இருக்கு ஓகேங்களா. ஸோ நம்பர்ஸ், லெட்டர், அதுக்கப்புறம் வேர்ட்ஸ், இந்த மூணே தான் ஓகேங்களா. ஸோ ஒன்னு வேர்ட்ஸ்ல வரும், இல்லைன்னா நம்பர்ஸ்ல வரும், இல்லைன்னா லெட்டர்ஸ்ல வரும். மூணே இதுதான். அந்த மூணையும் தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. அதான் 9 மாடலா கொடுத்துருக்காங்க. இந்த மாடல்ல வரலாம் அப்படின்னு சொல்லி தெளிவா கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஸோ தெளிவா 25 சம் இருக்கு ஓகேங்களா. ஸோ 25 கொஸ்டின் இருக்கு. அந்த 25 கொஸ்டினுமே தெளிவா கவனிங்க ஓகேங்களா. ஸோ எந்த மாதிரி வந்துச்சுன்னா எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கறத தெளிவா கவனிங்க. நிறைய கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அப்பதான் இந்த மாடல் நீங்க ஈஸியா அட்டன் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ எல்லாருமே அட்டன் பண்ணக்கூடிய விஷயம். எந்த அளவுக்கு ஃபாஸ்டா போடுறோம் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணணும், அதை பிராக்டிஸ் பண்ணி பார்த்தாதான் தெரியும் ஓகேங்களா. ஸோ பிராக்டிஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய கொஸ்டின் எடுத்து பிராக்டிஸ் பண்ணி பாருங்க ஓகேங்களா. ஸோ அடுத்த கிளாஸ்ல அடுத்த டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.